ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட அது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அதோட ரேட் டீட்டெயிலு அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னுமே தைச்சேன், ஆனால் இதுதான் உங்கள்கிட்ட என்னால் காட்ட முடிஞ்சுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒண்ணு சொல்லல, ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்காக அவங்க அந்த வேலைய செய்யாம இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட வேலைய செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி நினைச்சுக்குவோம். ஏன்னா பொதுவாவே இப்ப நெறைய பேர் YouTubeல வீடியோ போடுறாங்க அப்படின்னா, அவங்க போடல அப்படின்னா ஒரு வேளை ப அந்த ஒர்க் பண்ணலையோ அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனா அது கிடையாது. அவங்க அத இருக்கிறத விடவே இன்னுமே அதிகமா தான் செஞ்சுட்ருப்பாங்க. நேத்து நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நினைக்கிறத மறந்துட்டு, நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம இன்னைக்கான நாள தொடங்கி நமக்கான வேலைய செய்வோம் அப்படின்னு தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ப்ரைஸ்க்கு ஸ்டிச் பண்ணுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லைனிங், ஃபால்ஸு இது எல்லாமே நானே போட்டுக்கிட்டேன். கஸ்டமருக்கு லேஸ் ஒர்க் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால, கேன்வாஸ் மட்டும் கொடுத்து கிளாத்தை வச்சு மட்டும் இது டிசைன் பண்ணியிருக்கிறேன். சாரீலேருந்து கொஞ்சமாக அந்த ப்ளூ கலர் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்குது. எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நெக்கு லைனிங்கில் கட் பண்ணாமல் கேன்வாஸில் நெக் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் கிளாத் அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேலு பேக்கில் வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமே அந்த நெக்கோட லைன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக பைப்பிங் கொடுத்துருக்குறேன். மேலேயும் கீழேயும் பைப்பிங் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த சைடில் முக்கோணம் பீசஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் அதோடவே அட்டாச் பண்ணிட்டேன். அப்புறம் கிளாத்லேயே மேக்ஸிமம் இப்போ எல்லா கஸ்டமரும் எனக்கு கிளாத்லேயே நீங்கள் நாட்டும் பூவும் வச்சு கொடுத்துருங்க, எனக்கு மணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி நான் நாட் டிசைன் வச்சு கொடுத்துட்றேன். கஸ்டமர் நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கினா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இப்போ இதுக்கான ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 220 லைனிங் ப்ளவுஸோட ரேட்டு. நெக்ஸ்ட் அதோட ஃபால்ஸ் ஓர் அடித்து தைக்கிறதுக்கும் 80 ஃபால்ஸ் 40 ஃபால்ஸ் புடவை ஓர் அடித்து ஃபால்ஸ் வச்சு தைக்க அது ஒரு 40 80 மொத்தமாக 300 ஆச்சு. லைனிங் ஒரு 50 ருபீஸு, 350 ஆச்சுங்களா. அதுக்கு மேலே இந்த 250 இந்த ப்ளவுஸ்க்கு நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். 350 ப்ளஸ் ஒரு 250 600 எப்படியா இருந்தாலும் இதுலேருந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த 50 ருபீஸையும் லெஸ் பண்ணி 550 அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன். இந்த 250லேயும் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் நம்ம நாட்டு வைக்கிறதுக்கு நான் 20 ருபீஸ் வாங்குவேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது நாட் வைக்கிறதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 40 அந்த மாதிரி வாங்கிக்குவேன். அது போக மீதி அந்த 200 தான் இந்த ப்ளவுஸ்க்கு உண்டான ரேட்டு. இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த டிசைனுக்கு மட்டுமே 2 மணி நேரம் ஆச்சு. அதனால ஒரு 200 நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு 220 வாங்குறேன் இல்லைங்களா, 200 சார்ஜ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ப்ளவுஸ் தான். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 450 தான். அதே மாதிரியே தான் இதுக்கு லைனிங்கு, ஃபால்ஸு இது எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணினது போக இதுக்கு 350 ஆச்சு. அதோட 150 இதுக்கு சார்ஜ் பண்ணி 500 வாங்குகிறேன். ஏன்னா இந்த லேஸு, நாட்டு இதுக்கு எல்லாமே 50 ருபீஸ் போயிடுச்சு. இந்த டிசைனுக்கு ஒரு 50 வச்சு 100 வச்சு 150 மேலே எக்ஸ்ட்ராவாக வாங்கி மொத்தமாக ஒரு 500 இதுக்கு நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறத எவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ணுறோம், என்னென்ன இதுக்கு போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணி பில் போட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கஸ்டமர்கிட்ட. அவங்க கேட்டால் கூட எதுக்கு எவ்வளோ அப்படின்னா கூட பாருங்கள், லைனிங் ப்ளவுஸ்க்கு 220 ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்குமே 80 300 லைனிங்க்கு 50 350 அதுக்கு மேலே 150 தான். அதுவும் லேஸு, நாட்டு இதுக்கு 50 போயிடும்.
இந்த டிசைனுக்கு 100 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்டிங் 100 ப்ரைஸே வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கு வந்து 100 ரூபா தான் வந்து நான் வச்சு வாங்குறது. உங்களுக்கு கம்மியா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இவ்ளோ விளக்கம் குடுத்தா தான் அவங்களுக்கு அந்த காசு குடுக்கறதுக்கு மனசு வரும். அதுக்காக தான் சொல்றேன். இது எல்லாமே வந்து ரெடிமேட் கொக்கி தான். நானு ஸ்டிச் பண்ணும்போதே வந்து ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கான டைமிங் வேஸ்ட் பண்ண வேணாம். ப்ளவுஸ் கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. கைக்கும் வந்து இதே மாதிரியே லேஸு, நெக்குக்கு லேஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பார்க்குற டிசைன்லாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரோஸ் கலர் ப்ளவுஸ் தான். அதுவும் வந்து ஒரு பொண்ணோட இதுக்காக கொடுத்தது. இது எல்லாமே வந்து உமன்ஸ் டேக்காக வந்து ஸ்டிச் பண்ணாங்க. இது வந்து ஒரு மஞ்சள் நீராட்டு விழாக்காக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. அவங்க ஆல்ரெடி நான் தைச்சி வச்சுருந்த ஒரு ப்ளவுஸை பார்த்துட்டு இந்த டிசைன் நல்லா இருக்குது, இந்த டிசைன் மாதிரியே வச்சு கொடுங்க, ஆனால் வந்து இவ்வளோ இறக்கம் வேணாம், இவ்வளோ ரொம்ப பெருசாக வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணி வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் அவங்க கேட்டதுனால கொஞ்சம் சின்னதாக வச்சு இந்த டிசைனை இது மாதிரி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக லேஸ் வந்து எது வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு இது ரெண்டுக்குமே வந்து அந்த ரோஸ் ஆகுது ப்ளூவாவது ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே வந்து ரெண்டுமே பளிச்சுன்னு இல்லாத மாதிரி ஒரு லுக்கில் இருந்தது. அதனால் ஒயிட் ஸ்டோன் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வளைஞ்சி வர இடத்துலலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வந்திருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணோம். ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வர மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட வந்து அட்டாச் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோம். அப்புறம் சென்டரில் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால 4 பேட்சஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேட்சஸ் நான் வச்சு கம் போட்டு ஒட்டினாலுமே அது காஞ்சதுக்கு அப்புறமேலு நூல் போட்டு ஒரு தடவை ஊசி நூலும் போட்டு ஒரு தடவை தைச்சி கொடுத்துருவேன். அப்போ தான் வந்து கஸ்டமர் தண்ணியில் போட்டாலும் அந்த பேட்சஸ் வந்து கழண்டுட்டு வராது, நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி மணி வச்சு தைக்கும்போது அது இந்த முடிச்சு போடுறோம் இல்லைங்களா, அந்த முடிச்சை மறைக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து சின்னதாக நாட் மாதிரி அந்த பூ வச்சு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பேக் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் போல் தான் ரெடிமேட் கொக்கி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறக்கு நமக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாகிற மாதிரி தெரியும் புதுசில். ஆனால் வந்து இதுக்கு நம்ம கட்டுறதுக்கு இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து லைனிங் வந்து அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபால்ஸும் வந்து வைக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் 220 ரூபா ப்ளவுஸு, அதுக்கு மேலே வந்து இந்த செயின் ஸ்டோனு இது எல்லாமே வந்து ஒரு 50 ரூபீஸ்க்கு மேலே வரும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக நம்ம கழுத்துக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, கழுத்து, கை, முன்கழுத்து இதுக்கு வைக்கிறதுக்கே 1.5 மீட்ரு வந்து நமக்கு செயின் ஸ்டோன் வந்து தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலுமே எனக்கு ஒரு 2 மீட்டருக்கு மேலே தான் வந்து 2.5 மீட்ரு தேவைப்பட்டிருக்கும். அடுத்தது அதோட தையக்கூலி எல்லாம் சேர்த்தி வந்து ஒரு 500 வந்து நாட்டு, மணி இது எல்லாமே சேர்த்தி ஒரு 500 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிஸ்டர் எனக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கணும், ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்குமே வந்து லைனிங்கு, ஃபால்ஸு எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன். போட்டதோடு சேர்த்து இது 350 அந்த இது வரும் ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த டிசைனுக்கு நார்மலாக நான் வேறு ஒரு 200 வந்து சார்ஜ் பண்ணுவேன் இதுக்கு மட்டுமே, இந்த பேக் நெக் டிசைனுக்கு மட்டுமே. ஆனால் வந்து இதுக்கு 150 தான் போட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு கையும் வந்து டிசைன் பண்ணியிருக்குது, அதுக்கும் வந்து நான் ரேட் போட்டேன். கொஞ்சம் வந்து நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஆனால் அவங்க தான் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 மணிக்கு எடுத்துகிட்டு 4 மணிக்கு தான் முடித்தேன். 4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகும்போது அது ஒரு நீட்டாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கணும். அதுக்காக வந்து அந்த டைமிங் வந்து நமக்கு எடுத்துக்கும். டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப இது ஒவ்வொரு கல்லுமே பார்த்திங்கன்னா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நூல் போட்டு தான் வந்து தைச்சிருக்கேன். இப்போ ட்ரெண்டிங் மாடலில் இருக்கிற பஃப் டிசைன் வந்து கேட்டாங்க. இந்த பஃப் டிசைன் வந்து ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு.
இதுக்கு ஒரு ₹100 தான் வந்து இதில நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னா, அதான் ₹350 ப்ளஸ் அதோட இந்த டிசைனுக்கு பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் ஒரு 150 500 கை டிசைனுக்கு ஒரு ₹100 இது வந்து கம்மி தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த நம்ம நார்மல் பஃப் கை டிசைனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹100 இது வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு வேலை எடுக்கும். அதனால வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு ₹100 சேர்த்தி கூட போடலாம். ஆனா வந்து ரெகுலரா நம்மகிட்ட தைக்கிற கஸ்டமர் அப்படிங்கிறதுனால, நான் அந்த 600 அப்படின்னு சொல்லும்போதே வந்து அவங்க என்னன்ட்டாங்க, "நீங்க ரொம்ப ரேட் அதிகமா சொல்றீங்க." ப்ளவுஸ கண்ல கூட அவங்க வந்து பார்க்க கிடையாது. ஃபோன்ல வந்து முடிச்சாச்சு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லும்போதே வந்து, "அதிகமா சொல்றீங்க." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அத பார்த்துட்டு, இதுக்கு இது ஓகேவா? இது பரவாயில்லையா? அப்படின்னு பார்த்துட்டு தானே சொல்லணும். ஆனா வந்து அந்த மாரி இருக்கிறது கிடையாது. ஒரு சில கஸ்டமர்ஸும் அப்படி இருக்கிறாங்க. நாட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சும்மா டிசைன் வச்சு குடுத்துருக்குது. எல்லாருமே வந்து நாட் இந்த மாரி தான் வந்து ஏதாவது சிம்பிளான டிசைன் அந்த மாரி தான் கேட்குறாங்க. இன்னைக்கு பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். பாய்.